இப்போ நார்மலா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது வெயிலுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் மாடுகள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா. பெரிய பட்ஜெட்ல எந்த மாடுமே எடுத்து கொடுத்தது கிடையாது. பெரிய பட்ஜெட்ல எடுத்து கொடுக்காம என்ன, நான் என்ன கை காசு போட்டா நான் எடுத்து தரேன், அவங்க காசை வாங்கி மாடு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு என்ன அப்படின்னு இல்லை. ஆளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த நான் எடுத்து கொடுப்பேன். வரவங்க பட்ஜெட்டை பொறுத்து. ஆமா, பட்ஜெட்டை பொறுத்து ஏரியா பொறுத்து வாங்கி தரேன். நான் எனக்கு என்ன, நம்ம வாயில விலை பேசி வாங்கி கொடுக்குறேன்னு அது 1,50,000 மாடு கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்க சூழ்நிலைக்கு செட் ஆகுதான் தெரியணுமில்ல. வாங்கி கொடுத்து போட்டு நாளைக்கு யார் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ பெரிய பட்ஜெட்ல ஹெச்எப் மாடுகள் வேணாலும் அதிக பால் கறவை அது தேவைப்பட்டு அது வளர்த்துற கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து போட்டு பக்குவம் பண்ண தெரியாம வாங்கி கொடுத்து போட்டு யார் மாட்டுக்காரரையே போய் கேட்பாங்க. வாங்கி கொடுத்த நம்மளை தான் கேட்பாங்க. நாம தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். எவ்வளோ காசு கை நாட்டை போட்டு நஷ்டீடு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அதான் தெளிவாக வாங்கி கொடுத்துட்டு கம்மின்னு வந்துக்கலாம். தெளிவாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதனாலதான் வந்து இத்தனை பேர் வீடியோ எடுத்தாலும் ஃபீட்பேக் வந்து நல்ல விதமா வந்துருக்கு. ஏன்னா சில பேர் ஃபீட்பேக் வருது வரல, நான் நிம்மதியா இருக்கிறேன். 2 போனை வச்சுக்கிட்டு நிம்மதியா அடுத்த வாரத்து போனை பேசிக்கிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கிறேன். தப்பு தவறுல பேசிக்கிட்டு மன உளைச்சல்ல இல்ல, நான் நிம்மதியா இருக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு உண்டான பொழப்புக்கு என்ன போனா பேசிட்டு நிம்மதியா இருக்கிறேன். அதுதான் எனி டைம் கூப்பிட்டாலும் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம ஒரு கஸ்டமர் நான் பேசிக்கிட்டு இருப்பேன், தப்பான கஸ்டமர் போன் எடுக்காம இருப்பேன். திடீர்னு அவர் லைனுக்குள்ள வந்தா நான் என்ன பண்றது? இப்ப எத்தனை போன் வந்தா தைரியமா எடுத்து பேசுவேன். அதனால பயப்படுங்கிறது இல்லை. ஆமா. சரி.